ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பிரியாஸ் கிச்சனில் சைவ மீன் வறுவல் எப்படி சூப்பராக டேஸ்டியாக செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வச்சு சூடு பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி மீன் ஷேப்பில் வெட்டின வாழைக்காயை நமக்கு போட்டுக்கலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காயில் 4 பீஸ் வருது. ஸோ நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மொத்தமாக 8 பீஸ் வருது. உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக. ஒரு 2 மினிட்ஸ் வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் வறுவல் பொடி ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு 1 ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துடலாம். ரெண்டு மினிட்ஸ் ஊறும்போது மசாலா நல்லா ஊறி நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை தோசைக்கல்ல போட்டு வறுத்து எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம். சைவ மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.